10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தமிழகம் பல்வேறு பிரச்சனைகளில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு சுமைகளை தொடர்ந்து மக்கள் தலையிலே சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழகம் குடிகார மாநிலமாக, கொலைகார மாநிலமாக, கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாறிவிட்டது. எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க, சொத்து வரியும் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு அதிக வருவாயை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். நல்ல விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு, நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில், ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே மக்கள் ஏதாவது நல்லது செய்தார்கள் என்று சொன்னோம்னா அவர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், தமிழகத்திற்கு பெரிய அளவு வருவாயை ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னோம்னா அதற்கு அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும். அப்படி இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கேயுமே இல்லாத வரலாறு காணாத உயர்வு 25% துவங்கி இன்றைக்கு 100% வரை சொத்து வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் எங்களுடைய கோஷமே சொத்தை வித்து சொத்து வரி கட்டவா, வீட்டை வித்து வீட்டு வரி கட்டவா அப்படிங்கிற கோஷத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும். மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். இதற்கு இல்லை என்றால் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் அப்படிங்கிறதை கூட இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்லி இருக்கின்றோம். அதனுடன் சேர்த்து இந்த சொத்து வரியை திரும்ப பெறாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற 25ஆம் தேதி அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தையும் கூட நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதனால உடனடியாக தமிழக அரசாங்கம், மாண்புமிகு தமிழக முதல்வர் தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து அவர்களுக்கு துன்புறுத்தாமல் இந்த வரியை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கூட வைக்கின்றோம். நம்ம சொல்லி இருக்கின்றோம் கையெழுத்து இயக்கம். அதுக்கு முன்னாடியே, அதுக்கு பிறகு அந்த கையெழுத்து இயக்கம் முடிந்ததற்கு பிறகு அதை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் மாநகராட்சியை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் நிச்சயமாக செய்வோம். இதெல்லாம் ஒரு நாடகம் தானே, இதெல்லாம் ஒரு நாடகம் தான். எல்லாமே அவர்கள் 2 பேரும் அரங்கேறி இருக்கக்கூடிய நாடகம். பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து கொண்டு இருக்கின்றார். 4 படத்துல நடிச்சுட்டா துணை முதல்வர் ஆக்கிவிட்டீர்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு பெரிய கருத்தை சொல்லி இருக்கும். அந்த நபரை அப்படி சொல்லி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே கூட திருமாவளவன் அவர்கள் எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதனால இன்றைக்கு கண் துடைப்புக்காக அவர்கள் 6 மாதம் சஸ்பெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். இதெல்லாம் நேரடியாக மக்கள் பிரச்சனைகளை அவர்களெல்லாம் திசை திருப்ப வேண்டும். அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுகவிலேயே தூண்டிவிடக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இவர்களே போடக்கூடிய அந்த நாடகம். அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும். அதற்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள்.